கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் நம்ம இந்து தர்மத்துக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் படித்தா தான் தெரியும். ஆமாம், பைபிளில் உள்ள பழைய ஏற்பாட்டு பூரா இந்து தர்மம், இந்து சாமி கும்பிட்ற வழிபாடுகள் எல்லாம் அப்படி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நிறைய படித்து தெரிஞ்சுக்கின்னு அவங்க பேசு. இன்னும் சொல்லப்போனால், இந்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யூடியூப்பில் ஒரு ஒன்று பார்த்தேன். ஒரு தோழர் பேசுகிறாரு. ஆப்பிள் ஒன்று சொல்கிறாரு, ஆரஞ்சு சொல்கிறாரு. நீங்கள் தான் ஒரு தவறாக வச்சுருக்கீங்க. ஆப்பிள் ஆரஞ்சு ஏ போடாமல் ஓ போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு சொல்கிற கருத்து என்னன்னு சொன்னால், ஆப்பிளுடைய டேஸ்ட்டு ஒரு விதமாக இருக்கும், ஆரஞ்சு பழத்தினுடைய டேஸ்ட்டு ஒரு விதமாக இருக்கும். ஆகவே தான் ஆப்பிளுக்கு ஏ போட்டுருக்காங்க, ஆரஞ்சுக்கு ஓ போட்டிருக்காங்க. எப்படி கரெக்டா? அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இது மாதிரி தெரிஞ்சுக்கின்னு நிறைய இன்னும் படிக்கிறோம். கல்வி ரொம்ப முக்கியம். படித்தா தான் ஒரு காரியமே செய்ய முடியும். ஆகவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.